ஓம் சாந்தி. முரளி டேட் 3/5/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த துக்க தாமத்தை உயிருடன் இருந்து கொண்டே விவாகரத்து செய்துவிடுங்கள். ஏனெனில் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். கேள்வி: குழந்தைகளை தந்தை எந்த ஒரு சிறிய முயற்சியை செய்ய சொல்கின்றார்? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, காமம் மிக பெரிய எதிரி. இதன் மீது வெற்றியடையுங்கள். இந்த சிறிய முயற்சியை மட்டுமே செய்ய சொல்கின்றேன். நீங்கள் சம்பூர்ண பாவனமாக ஆக வேண்டும். பதீத்தத்திலிருந்து பாவனம் என்றால் பாரஸ், இரும்பை தங்கமாக்கும் விசேஷ கல் ஆவதாகும். பாரஸ் ஆகக்கூடியவர்கள் கற்களாக ஆக முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மலர்களாக ஆகின்ற பொழுது தந்தை உங்களை கண்களில் உட்கார வைத்து கூடவே அழைத்து செல்வார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நாம் பிராமணர்கள்தான் தேவதைகளாக ஆவோம் என்பதை குழந்தைகள் கண்டிப்பாக புரிந்திருக்கின்றனர். இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது அல்லவா? ஆசிரியர் யாருக்கு படிப்பு கற்பிக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக தனக்கு சமமாக ஆக்கிவிடுவார். இது நம்பிக்கையின் விஷயம். கல்பம் கல்பத்திற்கும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார். நரகவாசிகளாகிய நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்குகின்றார். முழு உலகில் உள்ளவர்களையும் உருவாக்கக்கூடியவர் யாராவது ஒருவர் இருப்பார் அல்லவா? தந்தை சொர்க்கவாசிகளாக ஆக்குகின்றார். ராவணன் நரகவாசிகளாக ஆக்குகின்றான். இந்த நேரத்தில் ராவண ராஜ்யமாக இருக்கின்றது. சத்யுகத்தில் ராமராஜ்யமாகும். ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் இருக்கின்றார் எனில் ராவண ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவரும் நிச்சயமாக இருப்பார். ராமர் என்று பகவானை கூறப்படுகின்றது. பகவான் புது உலகை ஸ்தாபனை செய்கின்றார். ஞானம் மிகவும் எளிது. எதுவும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் கல் புத்தியாக இருக்கின்ற காரணத்தால் தங்க புத்தியாக ஆவது அசம்பவம் என்று நினைக்கின்றனர். நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆவதில் அதிக முயற்சி தேவைப்படுகிறது. ஏனெனில் மாயாவின் பிரபாவம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்கள் 50 மாடி 100 மாடிகளை உருவாக்குகின்றனர். சொர்க்கத்தில் இவ்வளவு மாடிகள் இருக்காது. இன்றைய நாட்களில் இங்குதான் இவ்வாறு உருவாக்கி கொண்டு இருக்கின்றனர். சத்யுகத்தில் இங்கு உருவாக்கும் கட்டிடங்கள் போன்று அங்கு இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். தந்தை சுயம் புரிய வைக்கின்றார். முழு உலகத்திலேயே மிகப்பெரிய மரம் இருப்பதால் அங்கு மாடிகள் போன்றவை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகமான நிலங்கள் இருக்கும். இங்கு நிலங்களே கிடையாது. ஆகையால் நிலத்தின் விலை மிகவும் அதிகரித்து விட்டது. அங்கு நிலத்தின் விலையே கிடையாது. நகராட்சி வரிகளும் இருக்காது. யாருக்கு எவ்வளவு நிலங்கள் தேவையோ எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு தந்தையின் ஞானத்தின் மூலம் அங்கு உங்களுக்கு அனைத்து சுகங்களும் கிடைத்து விடுகின்றது. மனிதர்கள் 100 மாடி கட்டிடங்கள் கட்டுகின்றார்கள் எனில் அதற்கு பணம் செலவாகின்றது அல்லவா? அங்கு செலவே ஆகாது. அளவற்ற செல்வங்கள் இருக்கும். பணத்திற்கு அதிக மதிப்பு இருக்காது. அதிகமான செல்வம் இருந்தால் என்ன செய்வது? தங்கம், வைரம், முத்துக்களினால் மாளிகைகளை கட்டிவிடுகின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு அறிவு கிடைத்திருக்கின்றது? அறிவு மற்றும் அறிவற்று இருப்பதற்கான விஷயமாகும். சத்தோ புத்தி மற்றும் தமோ புத்தி. சத்தோ பிரதானமானவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாகவும், தமோ குண புத்தி உடையவர்கள் நரகத்திற்கு எஜமானர்களாகவும் இருக்கின்றனர். இது சொர்க்கம் கிடையாது, கொடூரமான நரகமாகும். மிகவும் துக்கமானவர்களாக இருப்பதால் தான் பகவானை அழைக்கின்றனர். பிறகு மறந்து விடுகின்றனர். ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று கருத்தரங்கம் போன்றவைகள் செய்து எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது.
இவர்கள் தங்களுக்குள் ஒன்று சேர முடியாது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இந்த முழு மரமும் இற்று போய்விட்டது. பிறகு மீண்டும் புதியது உருவாகின்றது. கலியுகத்திலிருந்து சத்தியுகமாக எப்படி உருவாகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இந்த ஞானத்தை தந்தை இப்பொழுதுதான் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். சத்யுகத்திலிருந்து பிறகு கலியுக வாசிகளாக ஆகின்றீர்கள். பிறகு நீங்கள் சங்கமயுகவாசி ஆகி சத்யுக வாசிகளாக மீண்டும் ஆகின்றீர்கள். இத்தனை பேரும் சத்யுகத்திற்கு செல்வீர்களா என்று கேட்கின்றனர். இல்லை, யார் சத்தியமான சத்தியநாராயணன் கதையை கேட்கிறார்களோ அவர்களை சொர்க்கத்திற்கு செல்வார்கள். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். துக்க தாமமானது இருக்கவே இருக்காது. ஆக இந்த துக்க தாமத்தை உயிருடன் இருக்கின்ற பொழுதே விவாகரத்து செய்துவிட வேண்டும். எவ்வாறு விவாகரத்து செய்வது என்ற யுக்தியை தந்தை கூறுகின்றார். இந்த முழு உலகில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நாம் அந்த தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாடகப்படி மாற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். இது பழைய உலகமாகும். இதை சத்யுகம் என்று எப்படி கூற முடியும்? சத்யுகம் எப்படி இருக்கும் என்று மனிதர்களுக்கு முற்றிலும் தெரியாது. யார் அதிகமான பக்தி செய்திருக்கின்றார்களோ அவர்களே இந்த ஞானம் அடைவதற்கு தகுதியானவர்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். அவர்களுக்கே புரிய வைக்க வேண்டும். மற்றபடி யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களாக இல்லையோ அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பிறகு ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும்? நமது வம்சத்தை சார்ந்தவர்களாக இல்லையெனில் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா யார் என்பதை நான் புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்று கூறிவிடுகின்றனர். ஆக அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? பாபா புரிய வைத்திருக்கின்றார். மேலே பகவானின் மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நான் வருவதே கல்பம் கல்பத்தின் புருஷோத்தம சங்கம யுகத்தில். சாதாரண மனித உடலில் வருகின்றேன். யார் தனது பிறப்புகளை பற்றி தெரிந்திருக்கவில்லையோ, நான் கூறுகின்றேன், முழு 5000 ஆண்டிற்கான நடிப்பு யாருக்கு இருக்கின்றது என்றும் கூறுகின்றேன். யார் முதல் நம்பரில் வந்தார்களோ அவர்களது நடிப்பு தான் இருக்கும் அல்லவா? சத்யுகத்தின் முதல் இளவரசர் என்ற மகிமையை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பாடுகின்றனர். அவரே 84 பிறவிகள் எடுத்த பின்பு என்ன ஆகின்றார்? முதல் பிச்சைக்காரர். பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர், அதாவது எதுவும் அற்ற நிலைக்கு ஆகின்றார். பிறகு மீண்டும் இளவரசர் நிலையிலிருந்து ஏழை, இளவரசரிலிருந்து ஏழையாக எப்படி ஆகின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். பிறகு தந்தை வந்து சோழியிலிருந்து வைரம் போன்று ஆக்குகின்றார். வைரம் போன்று இருக்கக்கூடியவரே பிறகு சோழி போன்று ஆகின்றார். மறுபிறப்பு எடுக்கின்றனர் அல்லவா? மிக அதிகமான பிறவிகள் எடுப்பது யார் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். முதலில் ஸ்ரீ கிருஷ்ணரை தான் ஏற்றுக்கொள்வர். அவரது ராஜ்யமும் இருக்கிறது. மிக அதிக பிறவியும் அவருடையதாக இருக்கும். இது மிகவும் எளிமையான விஷயம். ஆனால் மனிதர்கள் இந்த விஷயங்களில் கவனம் கொடுப்பதில்லை. தந்தை புரிய வைக்கின்ற பொழுது அதிசயப்படுகின்றனர். முதலிலிருந்து கடைசி வரைக்கும் தந்தை மிக சரியாக புரிய வைக்கின்றார். முதலில் வைரம் போன்று, கடைசியில் சோழி போன்று, மீண்டும் வைரம் போன்று ஆக வேண்டும், பாவனம் ஆக வேண்டும். இதில் என்ன கஷ்டம் இருக்கின்றது? பரலோகீக தந்தை சட்டம் உருவாக்குகின்றார். காமம் மிக பெரிய எதிரி. நீங்கள் பதீதமாக எப்படி ஆனீர்கள்? விகாரத்தில் செல்வதன் மூலம். ஆகையால் தான் பதீத பாவனனே வாருங்கள் என்று அழைக்கின்றனர். ஏனெனில் தந்தை எப்பொழுதும் தங்க புத்தியுடன் இருக்கின்றார். அவர் ஒரு பொழுதும் கல் புத்தி உடையவராக ஆவது இல்லை.
அவரது தொடர்பானது முதல் நம்பர் பிறப்பில் வரக்கூடியவர்களிடத்தில் ஏற்பட்டது. அதிக தேவதைகள் உள்ளனர், ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டிற்கு முன்பு சொர்க்கம் இருந்ததாக கிறிஸ்துவர்கள் கூறுகின்றனர். அது பின் நாட்களில் வந்ததால் அதற்கு சக்தி இருக்கின்றது. அனைவரும் கற்றுக்கொள்வதற்காக அவர்களிடத்தில் செல்கின்றனர். ஏனெனில் அவர்களிடத்தில் புத்துணர்வான புத்தி இருக்கின்றது. அவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றனர் அல்லவா? அனைத்தையும் அயல் நாட்டிலிருந்துதான் கற்றுக்கொள்கின்றனர் என்பது உங்களுக்கு தெரியும். சத்யுகத்தில் மாளிகைகள் உருவாக்குவதில் நேரம் அதிகம் தேவைப்படாது என்பதும் உங்களுக்கு தெரியும். ஒருவரது புத்தியில் வந்தது பிறகு விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவர் உருவாக்கிவிட்டால் பிறகு பலர் உருவாக்கி விடுகின்றனர். புத்தியில் வந்து விடுகிறது அல்லவா? உங்களிடத்தில் உயர்ந்த விஞ்ஞானத்தின் புத்தி இருக்கும். உடனடியாக மாளிகையை கட்டி விடுவீர்கள். இங்கு கட்டிடம் அல்லது கோவில் கட்டுவதற்கு 12 மாதம் ஏற்படுகிறது. அங்கு பொறியாளர்கள் மிகவும் புத்திசாலியாக இருப்பர். அதுதான் தங்க யுகமாகும். கல் போன்றவைகள் இருக்கவே இருக்காது. இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். நினைத்து கொண்டிருப்பீர்கள், நான் இந்த ஷரீரத்தை விட்டு விடுவேன், பிறகு வீட்டிற்கு செல்வேன். அங்கிருந்து பிறகு சத்யுகத்தில் யோக பலத்தினால் பிறவி எடுப்பேன். குழந்தைகளுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை? ஏன் சிந்திப்பதில்லை? யார் மிகவும் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். சட்ட படிப்பில் தேர்ச்சி அடைந்து விட்டால் நான் இது செய்வேன், இது செய்வேன் என்ற சிந்தனை புத்தியில் ஓடுமல்லவா? நான் இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு இவ்வாறு ஆகுவேன் என்பதை நீங்களும் புரிந்திருக்கின்றீர்கள். நினைவின் மூலமாகவே உங்களது ஆயுள் அதிகரிக்கும். இப்பொழுது எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். இந்த கிரேட் மிகவும் உயர்ந்தது. நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. சகோதரன் சகோதரி என்பதிலிருந்தும் உயர்வாக ஆக்கிவிட்டார். சகோதரன் சகோதரன் என்று நினையுங்கள். இந்த பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும். சகோதரன் வசிக்கக்கூடிய இடம் எது? இந்த சிம்மாசனத்தில் அழிவற்ற ஆத்மா இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த சிம்மாசனம் மிக பெரியது. அனைவரையும் விட உங்களது சிம்மாசனம் மிக பெரியதாக இருக்கிறது. ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றது. பிரகுருட்டி புருவ மத்தியில் என்ன இருக்கிறது? இது புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆத்மா முற்றிலும் சூட்சுமமானது, நட்சத்திரம் போன்று இருக்கின்றது. நானும் பிந்துவாக இருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். நான் உங்களை விட பெரியதாகவா இருக்கிறேன்? கிடையாது. நாம் சிவபாபாவின் குழந்தைகள் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். ஆகையால் தங்களை சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள். தந்தை உங்களுக்கு எதிரில் அமர்ந்து படிப்பிக்கின்றார். நாள் போக போக மேலும் கவர்ச்சி ஏற்படும். இந்த விக்னங்களும் கூட நாடகப்படி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நீங்கள் பதீதமாக ஆகக்கூடாது. இது சட்டமாகும். இப்பொழுது அதிக தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றனர். விகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. சாராயம் குடிக்காதீர்கள் என்று அரசாங்கம் கூறினாலும் குடிக்காமல் இருக்க முடிவதில்லை. பிறகு அவர்களுக்கே குடிக்க செய்து இந்த இடத்தில் அணுகுண்டுடன் விழு என்று கட்டளை கொடுக்கப்படுகின்றது. எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது! நீங்கள் இங்கு அமர்ந்து அமர்ந்து உலகிற்கே எஜமானர்களாக ஆகின்றீர்கள். அவர்கள் அங்கு அமர்ந்து அமர்ந்து முழு உலகையும் விநாசம் செய்வதற்காக அணுகுண்டை போடுகின்றனர். நீங்கள் இங்கு அமர்ந்து கொண்டே பாபாவை நினைவு செய்வதால் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். ஆகையால் எப்படியாவது தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். இதில் ஹட்டயோகம் செய்ய அல்லது ஆசனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பாபா எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. எப்படி வேண்டுமென்றாலும் அமருங்கள். ஆனால் நான் மிகவும் பிரியமான குழந்தை என்பதை மட்டுமே நினைவு செய்யுங்கள்.
வெண்ணெயிலிருந்து முடி எடுப்பது போன்று உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கின்றது. எங்கு வேண்டுமென்றாலும் அமருங்கள், சுற்றுங்கள், ஆனால் தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையாகாமல் எப்படி செல்வீர்கள்? இல்லையெனில் தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும். தர்மராஜரிடத்தில் செல்லும் பொழுதுதான் அனைவரின் கணக்கு வழக்குகளும் முடிவடையும். எந்த அளவிற்கு தூய்மையாகின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அசுத்தமாக இருந்தீர்கள் எனில் காய்ந்த ரொட்டி சாப்பிடுவீர்கள். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ பாவங்கள் அழியும். இதில் செலவிற்கான விஷயம் ஏதும் இல்லை. வீட்டிலேயே இருங்கள். தந்தையிடமிருந்தும் மந்திரத்தை அடையுங்கள். மன்மனா பவ, இது மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரம். இந்த மந்திரம் அடைந்து விட்டீர்களா? பிறகு வீட்டிற்கு செல்லுங்கள். வாயால் எதுவும் கூற வேண்டாம். பாபா மற்றும் ஆஸ்தி, ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாம் சத்தோ பிரதானம் ஆகிவிடுவோம். பாவங்கள் அழிந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். பாபா தனது அனுபவத்தையும் கூறுகின்றார். சாப்பிடுவதற்காக அமருகின்றேன். நான் பாபாவை நினைவு செய்து சாப்பிடுகின்றேன். பிறகு உடனே மறந்து விடுகின்றேன். ஏனெனில் யாருடைய தலையில் என்று பாடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆத்மா அதிகமாக சேவை செய்கிறது. அவரை நினைவு செய்ய வேண்டும் போன்ற எத்தனை எண்ணங்களை உருவாக்க வேண்டியிருக்கின்றது. சேவாதாரி குழந்தைகள் மீது மிகவும் அன்பு செலுத்துகின்றார். இந்த ஷரீரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாவை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கும் கூறப்படுகின்றது. இங்கு நீங்கள் வருவதே ஷிவ பாபாவிடத்தில். தந்தை அங்கிருந்து கீழே வந்திருக்கின்றார். பகவான் வந்திருக்கின்றார் என்று நீங்கள் அனைவருக்கும் கூறுகின்றீர்கள். ஆனால் புரிந்து கொள்வதில்லை. யுக்தியுடன் கூற வேண்டியிருக்கின்றது. எல்லைக்குட்பட்டவர் மற்றும் எல்லையற்றவர் என இரு தந்தைகள் உள்ளனர். இப்பொழுது எல்லையற்ற தந்தை ராஜ்யத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பழைய உலகின் விநாசமும் எதிரில் இருக்கின்றது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை, பல தர்மத்தின் விநாசம் ஏற்படுகின்றது. தந்தை கூறுகின்றார், என் ஒருவரை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். இது யோக அக்னியாகும். இதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இந்த முறையை தந்தைதான் கூறியிருக்கின்றார். தந்தை மலர்களாக ஆக்கி கண்களில் அமர வைத்து அழைத்து செல்வார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். எந்த கண்கள்? ஞான கண்கள். ஆத்மாக்களை அழைத்து செல்கின்றார். கண்டிப்பாக சென்றே ஆக வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆனால் அதற்கு முன் ஏன் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையக்கூடாது? மிக உயர்ந்த வருமானமாகும். தந்தையை மறப்பதன் மூலம் பிறகு நஷ்டமும் அதிகமாக இருக்கும். உறுதியான வியாபாரிகளாக ஆகுங்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மட்டுமே ஆத்மா தூய்மையாக ஆகும். பிறகு ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுத்துக்கொள்ளும். ஆக தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள். இந்த பழக்கத்தை உறுதியாக உருவாக்கி கொள்ள வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையிடத்தில் படித்துக் கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் நீங்கிவிடும். சிவாலயத்திற்கு சென்று விடுவீர்கள். சந்திரகாந்த வேதாந்தத்திலும் இந்த கதை இருக்கின்றது. படகு எப்படி செல்கிறது? இடையில் இறங்குகின்றனர். எந்த பொருளிலாவது உள்ளம் ஈடுபட்டு விடுகிறது. பிறகு படகு சென்று விடுகிறது. இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரம் மீண்டும் உருவாகும். நீங்கள் படிப்பீர்கள். பாபா வருகிற பொழுது இவை அனைத்தையும் விட்டு விடுவீர்கள். அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். பாரதத்தின் ஏற்றம் மற்றும் வீழ்ச்சி எப்படி ஏற்படுகிறது என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இவர் கருப்பாக மற்றும் வெள்ளையாக ஆகின்றார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. இவர் ஒருவர் மட்டுமே ஆவதில்லை.
இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். கருப்பு மற்றும் வெள்ளை கிருஷ்ணரையும் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்திற்கு செல்கின்றார் எனில் நரகத்தை எட்டி உதைக்கின்றார். இது சித்திரத்தில் தெளிவாக இருக்கின்றது அல்லவா? உங்களது ராஜ்யத்திற்கான சித்திரமும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவின் கட்டளைகளை பாலனை செய்வதற்காக, அதாவது நடைமுறைப்படுத்துவதற்காக நான் ஆத்மா, சகோதரன் சகோதரன் என்ற நினைவில் இருக்கின்றேன். பிரகிருதியின் நடுவில் நான் வாசம் செய்கிறேன். நான் எல்லையற்ற தந்தையின் குழந்தை. இது என்னுடைய ஈஸ்வரிய குடும்பம் என்ற நினைவுகளில் இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக ஆகக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும். இரண்டாவது, தர்மராஜரின் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்காக தனது அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். மாயாவை வசப்படுத்துவதற்கான எந்த மந்திரம் கிடைத்திருக்கின்றது அதனை நினைவு செய்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். வரதானம், பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கும் நாடகம் என்ற பிந்துவின் நினைவை ஏற்படுத்தக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுங்கள். விளக்கம், எந்த குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்திலும் கேள்வி எழுப்புவதில்லையோ, சதா பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தில் மற்றவர்களுக்கும் நாடகத்தின் பிந்துவை நினைவுபடுத்துகிறார்களோ அவர்கள்தான் விக்ன விநாசக் என்று கூறப்படுகின்றனர். அவர்கள் மற்றவர்களையும் சக்திசாலியாக்கி வெற்றி என்ற லட்சியத்தின் நெருக்கத்தில் அழைத்து வருவார்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட வெற்றியின் பிராப்தியை பார்த்து குஷி அடைந்து விட மாட்டார்கள். ஆனால் எல்லையற்ற வெற்றி மூர்த்தியாக இருப்பார்கள். சதா ஏக்ரஸ், ஒரு சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் தனது வெற்றியின் சுய ஸ்திதியின் மூலம் தோல்வியையும் மாற்றி அமைத்து விடுவார்கள். ஸ்லோகன், ஆசீர்வாதம் அடைவது மற்றும் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது மிக விரைவாக மாயாஜீத் ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.